நாம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தா, சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட் நடிப்பில் இந்த வருஷம் ஜூலையில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன 7G படத்தை பற்றி தான். இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிக்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டுக்குள்ளே ஹீரோயினை வரவுல காணிக்கிறாங்க. அந்த ஃப்ளாட் தான் அவங்க புதுசாக வாங்கியிருக்கிற வீடு. அந்த வீட்டோடைய பேர் தான் 7G. பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஆண்டியை மட்டும் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததை நாம் ஆசைப்பட்ட மாதிரி புதுசாக வீடெல்லாம் வாங்கியிருக்கிறோம், இதுக்கு பார்ட்டியும் கிட்டாமான்னு கேட்குறப்போ அதுக்கு என்ன வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உள்ள ஆளுங்களை எல்லாம் நைட்டு பார்ட்டியை கூப்பிட்றான். அதில் ஒரு பொண்ணும் வரா. அவள் தான் இந்த படத்தோடைய வில்லி போல் காமிக்கிறாங்க. அவள் தான் ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் வரும்போது பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அந்த வீட்டில் உள்ள சின்ன பையனோடைய தலைமுடியை எடுத்து அதை சுற்றி அந்த பொம்மையில் சுற்றி அந்த வீட்டில் ஒரு கபோர்டில் கொண்டு வச்சிடுறான். வச்சுட்டு வெளியே வர்றப்போ அந்த வீட்டோடைய போர்டில் கொண்டு எதையும் ஒன்று மாட்டுறா. அதை அந்த பக்கத்து விட்டு ஆண்டி பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகும்போது ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. அதை கேட்டு வெளியே வர்றப்போ அந்த வில்லியை ஹீரோட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நைட்டு வீட்டுக்கு போய் பிளாக் மேஜிக்கும் பண்ண தொடங்குறான். அடுத்த நாள் அவன் சொல்லிக்கிட்டு வீட்டில் கிளம்பி போயிடுறான். அப்போ வீட்டுக்கு டிவி மாட்டுறதுக்காக ஆள் வர்றாங்க. அவங்ககிட்ட வெளியே இருக்கிற போர்டையும் கொஞ்சம் மாட்டி தந்துருங்கன்னு சொல்ல, அவங்க மாட்டும் போது ட்ரில் பிட்டு உடஞ்சிடுறது. அதில் உடனே சரி அடுத்த நாள் மாட்டி தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டிவியோட பாக்ஸ் எடுத்துகிட்டு கபோர்டுக்கு மேலே வைக்கலான்னு பார்க்குறப்போ அவளோடைய துணி லேசாக மேலே வந்துடுது. அப்போ நம்ம அங்கே பால் டப்பா வந்துடுறான். உடனே கோவமாக நீங்கள் யார் எதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் தான் இந்த வீட்டோடைய ஓனர், வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாம் தர வந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவளே உசார் பண்ண பார்க்குறான். அப்போ அவனை அடித்து விரட்டி விட்டுட்டு டிவியோட பாக்ஸ் எடுத்து மறுபடியும் கபோர்டில் வைக்கிறப்போ அந்த கபோர்டில் பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு பொம்மை வச்சுருக்கோம்ல, அது கீழே விழுந்து அந்த பேய் வந்துடுது. உடனே அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி அதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஐயோ பேயை பார்த்தேன்னு சொல்கிறப்ப அந்த அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வேறு எதையாவது பார்த்துருப்பான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் நைட்டு தூங்குறாங்க. அப்போ அந்த வில்லி பிளாக் மேஜிக் பண்ண தொடங்குறா. அப்போ தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னுக்கிட்டு எழும்பி வெளியே பார்க்க வர்றா. அப்போ டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனோன்னு யோசிச்சுட்டே ஆஃப் பண்ணிக்கிட்டு திரும்புகிறப்போ கீழே கிடக்கிற பொம்மை தன்னாலேயே ஆடுது. அதில் அதை தூக்கி தூராயில் போட்டுக்கிட்டு போய் தூங்க போயிடுறா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு திறந்து பார்த்தா அந்த டிவி சரி பண்ண ட்ரில்லிங் மிஷின் உடஞ்சி போயிருப்பான்ல, அவன் திரும்ப வந்திருக்குதான். அவன்கிட்ட போர்டை மாட்டைக்கு சொல்லிவிட்டா அவனால் ட்ரில் போடவே முடியல. சுவத்தில் கஷ்டப்பட்டு ஏற்றுறப்போ உள்ளே இருந்து ரத்தம் பீறிக்கிட்டு அவனுடைய மூஞ்சிலேயே அடிச்சிடுறது. அதை பார்த்து அவன் பயந்து ஐயையோ நிக்கிட்டு ஓடி போயிடுறான். உடனே ஹீரோயின் பயந்து ஓடி போய் கீழே இருக்கிற செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு மேலே பார்க்குறா. அப்போ அவன் ஹோல் போட்டிருப்பான்ல, அந்த ஹோலையே காணும். ஹீரோயினுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்படியே அவள் குளிக்க போயிடுறா. குளிக்கும்போது அதே போல் காலிங் பெல் அடிக்குது. யாருடான்னு போய் பார்த்தா ஒரு கொரியர் பாய் சொல்கிறான், நீ இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க எங்கே, அவங்க என்கிட்ட புக்கு வாங்கிட்டு சில்லற வாங்காமல் போயிட்டாங்க அப்படி சொல்கிறான். உடனே யார் இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக கீழே செக்யூரிட்டியை தேடி போய் சிசிடிவி கேமரா பார்க்குற இடத்துக்கு போய் அங்கே போய் சிசிடிவி கேமராவை பார்க்குறா. அப்போ தான் புரியுது, அங்கேருந்து ஏதோ ஒரு பொண்ணுடைய கை அவன்கிட்ட ரூபாயை கொடுத்துட்டு போயிடுது. அதை பார்த்து தான் அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் ஐயோ என்னோடய பையனை தனியால் விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மேலே ஓடி போகிறான். மேலே ஓடி போய் பார்த்தா அந்த சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணால் அந்த வில்லி பிளாக் மேஜிக் பண்ண தொடங்குறா. அங்கே தொடங்கினதும் இங்கே வீட்டில் ஒரே சவுண்டு கேட்டு ஹீரோயின் அலறி அடித்து கதை பொத்திக்கிட்டு பயந்துக்கிட்டே மெதுவாக போய் கதவை திறந்து மெதுவாக வெளியே பார்க்குறா. யாரையுமே காணல. அப்போ தான் திடீர்னுக்கிட்டு ஒரு உருவம் அவளுடைய கண்ணு முன்னாடி நிற்குது. அதை பார்த்து தான் அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு ரிட்டர்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஓடுனா அது அவளை துரத்திக்கிட்டே போகிற மாதிரி அவள் கனவு கண்டுட்டு அப்படியே எழும்பிடுறா. அப்படியே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அப்படியே யோசிச்சுட்டே அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறா. அவள் பயப்படாதான்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்றா. அங்கே போனதும் அங்கேருந்து எல்லாமே டீல் பண்ணிக்கிட்டு அவங்க நான் நைட்டு வர்றேன், அவன் கூட தங்குறேன், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிக்கிட்டு அவள் தைரியப்படுத்தி அவளை அனுப்ப. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நைட்டு அவளுடைய வீட்டுக்கு போகுது. அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக எல்லாருமே சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு இருந்துட்டு நைட்டு எல்லாருமே சேர்ந்து தூங்க போகிறாங்க. எல்லோரும் தூங்க போனதும் நாம் வில்லி பிளாக் மேஜிக் பண்ணுற போல் காணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் திடீர்னு எழும்பி பார்த்தா பக்கத்தில் அந்த பொண்ணை காணல. ஃபோனை எடுத்து கால் பண்ணி பார்த்தா அவள் ஐயோ நான் உங்கள் கூட தான் தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ மொட்டை மாடியில் இருக்கிறேன், எப்படி வந்தேனே தெரிலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி வர்றான்.
வர்ற வழியில் ஒரு உருவம் நிற்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் என்னடா இது இப்படி இருக்குதுன்னு இது பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு கதவு பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த அங்கிள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுரு அந்த கதவு வழியாக எட்டி பார்க்குறாரு. அப்போ ஒரு சின்ன பையனுடைய உருவம் தெரியுது. அடுத்த நாள் காலையில் காலிங் பெல் சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா யாரையுமே காணல. என்னடா இதுன்னு சொல்லி அவள் பயந்து போய் நிற்கிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தா அவன் அது எல்லாமே கேட்குற மூட்லேயே இல்லை. அடுத்த நாள் அந்த வில்லி நம்ம அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணு அந்த வீட்டில் போய் தங்கியிருப்பார்ல, அவளை கூப்பிட்டு வச்சு என்ன அது ஹீரோ வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா உண்மையா அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ சொல்லுன்னு சொல்லி மெதுவாக அவட்ட கேட்டுட்டு அது ஆஃபீஸில் உள்ள எல்லாத்திட்டையுமே சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு வந்ததும் எல்லாருமே அதை பற்றியே கேட்குறாங்க. அவன் டென்ஷன் ஆகி கேட்டால் வில்லி தான் சொன்னான்னு சொல்கிறாங்க. அப்போ அவளை கூப்பிட்டு நீ என்னையோ என்னுடைய பர்சனல் விஷயத்தை இப்படி சொல்லி வச்சுருக்கிறான்னு சொல்லி மிரட்டி விட்டுடுறான். இப்போ அந்த சின்ன பையன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி அங்கே இருப்பாங்கல்ல, அங்கே போயிட்டு கபோர்டில் ஒரு புக் இருக்குது அதை எடுத்தாங்கன்னு கேட்குறான். அந்த புக்கை அவர் எடுத்து கொடுத்துட்டு இந்த புக்கு இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணி வீட்டில் உள்ள ப்ராப்ளத்தை ஆஃபீஸில் எல்லாம் எதுக்கு சொல்கிறான்னுக்கிட்டு செமையாக திட்டி விட்டுறான். உடனே ஹீரோயின் அவள் இந்த ஒரு பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாள், அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ ஏன் எல்லாத்திட்டையும் சொன்னான்னு திட்டிக்கிட்டு அப்படியே வீடியோ கால் போட்டு காமிக்கிறாள். அவள் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களான்னு கூகுளில் சர்ச் பண்ணுவோம், அதை யாரோ டெலீட் பண்ணிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு உனக்கு பின்னால் யாரோ இருக்கிறாங்க பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியும் இது என்னுடைய வீடு நான் வெளியே போக மாட்டேன்னு சொன்னதும் நம்ம பேய் வந்து உடனே அந்த சின்ன பையனை தூக்கி வெளியில் தொங்க விட்டுறோம். அந்த இடத்துல இவா பயந்து போய் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிருன்னு சொன்னதும் விட்டுறோம். உடனே நம்ம ஹீரோயின் வெளியே ஒரு போர்டு இருக்கும்ல, அதை வேகமாக உடைக்கிறோம். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள் ஆண்டியெல்லாம் வந்து என்னம்மா இப்படி பண்ணுறேன்னு கேட்குறோம். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு யார் செத்தா என்ன அப்படின்னு கோபமாக பேசிட்டு விட்டுறா. அப்போ அந்த பேய் நம்ம ஹீரோயினை அந்த இடத்துலையே ரூமுக்குள்ளே தொங்க விட்டுறது. உடனே பக்கத்து விட்டு அங்கிள் ஆண்டியும் ஓடி வந்து மஞ்சு அவளை விட்டுரு, மஞ்சு அவள் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் நம்ம ஹீரோயின் மஞ்சுனா யார் அப்படின்னு கேட்குறோம். சோனியா அகர்வால் அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ தான் சோனியா அகர்வால் எனக்கு நடந்த கொடுமைகள்லாம் நியாயம் கிடைச்சாதான் நான் இந்த விட்டு போவேன்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு தனக்கு என்ன நடந்துங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் பால் டப்பா வந்து சோனியா அகர்வாலோட தம்பியாக இருக்கிறான். அவன் வந்து சோனியா அகர்வால் இருக்கிற வீட்டை வந்து எழுதி வாங்கணும்னுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வந்து ட்ரை பண்ணுறான். அவள் முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனது அவனோடைய பொண்டாட்டி பணம்னு கேட்டு என்கிட்ட எல்லாம் இனிமேல் வந்துடாத, உன்னை நம்பி ஏமாந்த எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை வந்து வெளியே போயிடுன்னு சொல்லி விரட்டி விட்டுறா. அப்படி அவன் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டே அப்படி பாரில் போய் குடிக்கிறப்ப 2 பேர் வந்து அவனை வந்து பணம் எங்கன்னு கேட்டு மிரட்டுறாங்க. அப்போ தான் தெரியுது அவன் வந்து ஆன்லைன் ரம்மியில் எல்லா பணத்தையுமே விட்டுருப்பான். இன்னும் 1 வாரத்தில் வருவான், அதுக்குள்ளே நீ பணத்தை ரெடி பண்ணலன்னா நீ எல்லாத்துக்கிட்டேயும் அவனுடைய பெட்ரூமில் போயிருந்து பணத்தை வசூல் பண்ணது போல் நாங்களும் உன்னுடைய பெட்ரூமுக்கு வந்து இருந்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு மிரட்டுறாங்க. அப்படியே நம்ம பால் டப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ 1 வாரம் ஆச்சுன்னா வீட்டில் வந்து இருந்துருவாங்களேன்னு நினச்சிக்கிட்டே போய் ஒரு இடத்துல தண்ணி அடிக்க இருக்கிறப்போ அந்த வில்லங்க வந்து தன்னுடைய வீட்டில் போய் பெட்ரூமில் இருந்து மிரட்டுறது போலேயே அப்படியே கனவு கண்டுட்டு அப்படியே பதறி போய் முழிச்சு எழும்பி தன்னோட கையை வெட்டிக்கிறதுக்காக போவான். அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தடுத்துட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சோனியா அகர்வால்கிட்ட போய் வீடை கேட்போம், அப்படி இல்லைனா அந்த பையனை வச்சு மிரட்டுவோம், பாசத்துக்காக வேண்டி யாருனாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதை நம்பி நம்ம பால் டப்பா நைட்டு காரை எடுத்துக்கிட்டு சோனியா அகர்வால் வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற சோனியா அகர்வால் எழுந்து வந்து பார்த்தா அந்த பையனோட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறாங்க. அவள் போட மாட்டேன்னு சொன்னதும் அறுத்து போடுவான்னு சொன்னதும் பயந்து அவள் சைன் போட்டு தந்துடுறா. சைன் போட்டு தந்ததான் இவங்க வந்து பேப்பரை வாங்கிட்டு போக போகிறப்போ அந்த சின்ன பையன்கிட்ட சோனியா அகர்வால் வந்து நான் வந்து யாருக்காகவும் இந்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னதான் அந்த பால் டப்பா வந்து அதை கேட்டுட்டு திரும்பி வந்து போக மாட்டியா அப்போ ஒன்று அனுப்பிட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரையும் ரொம்ப சித்திரவதைப்படுத்தி பக்கத்தில் இருந்த ஒயின் பாட்டில் எடுத்து அதை வாயிலே ஊற்றி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இது ஃபஸ்ட்டு படத்தை ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறப்போ இது ஒரு ஹாரர் ஃபிலிமானியே நமக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ பால் டப்பா எல்லாம் வில்லனாங்கிறது போல் தான் இந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கெல்லாம் தோணுச்சு. கிச்சனில் இருக்கிற சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை கொளுத்தி விட்டு அவங்க 2 பேரையுமே கொண்டுடுறான். இதெல்லாம் ஹாரர் ஃபிலிமு அந்த லிஸ்ட்லேயே வராது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹாரர் ஃபிலிம்னுக்கிட்டு ஹாரர் சீன் எல்லாம் காமிக்கிற போல் காமிப்பாங்க. ஆனால் எந்த சீன்லேயுமே உங்களுக்கு வந்து பயங்கிற அந்த இதே வராது. ஏதோ ஒரு காமெடி படத்தை பார்த்த ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் எங்களை கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பிளாட்டை வந்து அப்படியே சேல் பண்ண முடியாதுல்ல, அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக அந்த கொல்லுவாம்பில் அதில் ஒருத்தன் இருந்து எல்லா வேலையும் இருந்து இது பார்த்துட்டு இருக்கிறப்ப
அவங்கள எப்படி ஒயினை ஊற்றி கொண்டானோ அதே போல் இவ ஆவியா வந்து அவனுடைய வாயில் ஒயினை ஊற்றி கொண்டுக்கிட்டு அவனை மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டுறாங்க. அங்கே நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நம்ம பால்டப்பா அந்த இடத்துக்கு அவனை பார்க்க போகிறான். அங்கே பார்க்க போய் அவன் செத்துருக்கிற இடத்துல அவனை பார்த்துட்டு மேலே பார்க்குறப்ப அங்கே நம்ம சோனியா அகர்வாலோட உருவத்தை பார்க்குறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற ஆளை கூட்டிகிட்டு வந்து அவளுடைய ஆவியை ஒரு பொம்மைக்குள்ளே அடக்கி அந்த வீட்டில் ஒரு கபோர்டில் போட்டுறான். என்னடா பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்லேயும் இதே போல் தான் ஒருத்தி வந்து ஒரு பொம்மையை எடுத்து அந்த கபோர்டுக்கு போடுறா. ஆனால் இவளுடைய ஆவியும் எடுத்து ஒரு பொம்மையில் வச்சு தான் அந்த கபோர்டுக்கு தான் போடுறாங்க. அதே கபோர்டுக்கு தன்னோட ஆவியை இப்படி தான் கட்டி போட்டுட்டாங்க. அதனால தான் என்னால் வெளியே வர முடியல. ஆனால் இவள் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் அந்த இடத்துலேருந்து வெளியே வர முடிஞ்சுது. அவங்கள இனிமேல் தான் நான் பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சோனியா அகர்வால் கிட்ட எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வழக்கமான நம்ம லாரன்ஸ் படத்தில் வர்றது போல தான் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி ஹீரோயின் வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் நாம் ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின்கிட்ட நீ எப்படி ஆஃபீஸில் அந்த மாதிரி சொல்லுவா, இங்கே அப்படி என்ன இருக்குது கூப்பிடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரோடைய ஆவியும் அப்படி வந்துடுது. வந்ததை பார்த்து தான் நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்துட்டு மயக்கம் எல்லாம் தெளிஞ்சு எழுப்புனதும் ஹீரோயின்கிட்ட போயிட்டு நம்ம இன்னும் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம உடனே போயிடணும், இங்கே யார் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னுக்கிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் ஹீரோட்ட அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வாங்க, வர்றதுக்குள்ளே நான் இங்கே எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த வில்லி இருக்கிறாள் அவள் தான் வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி உன்னோடைய ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோயை வச்சு பண்ணி இதெல்லாம் பண்ணுறா. நான் ஒரு நாள் அங்கே போனேன், ஏதாச்சும் பார்த்துட்டா, நான் என்ன மிரட்டி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பொம்மையை எடுத்து பார்த்துட்டு நம்ம சோனியா அகர்வால்கிட்ட அவளை சும்மா விடாத நீ அந்த மாதிரி சொல்லி விட்டுறா. அப்படியே கட் பண்ணாங்க. அந்த வில்லி பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக யார்கிட்டே கால் பண்ணிட்டு போய் வீடியோ காலில் எல்லாமே கற்றுக்கிட்டுறா. அப்போ தான் நமக்கு தெரியுது அவளுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ண தெரியாது, ஒரு டம்மி பீசனி. அதனால தான் அங்கே வந்து 2 பொம்மை கபோர்டுக்கு இருந்ததுனால தான் இந்த சோனியா அகர்வால் வெளியே வந்தா. இவா போட்ட பொம்மை வந்து டம்மியான பொம்மைங்கிறது அப்போ தான் நமக்கு கதையிலேயே தெரியும். அப்போ அவட்ட சோனியா அகர்வால் நீ எதுக்காக அவளை இந்த மாதிரி பண்ணுற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்ன விட்டுருங்க நீ சொல்கிறா. அப்போ ஒருத்தனுடைய நம்பரை கொடுத்து அவனுக்கு வந்து இவளுடைய ஃபோட்டோவை அனுப்பி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறா. உடனே அவனும் வந்து பார்த்துக்கிட்டு சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த அவளுடைய வீட்டுக்கு போகிறான். அவன் அங்கே போனதும் சரி இன்னை ஒருத்தி சிக்கனா நல்லா வச்சு செய்யலான்னு நினச்சிட்டு போகிறான். அவட்ட பேச்சு கொடுத்துட்டு நான் காப்பி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே வந்து சோனியா அகர்வால் வந்து நிற்கிறா. இவன் உடனே பயந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வெளியே ஓடிடுறான். வெளியே ஓடுறப்போ அவனை வந்து கரண்டு ஒயர் இருக்கோம்ல அதை வச்சு எர்த்தடிக்க வச்சு சாகடிச்சிட்றான். அப்படியே கட் பண்ண அந்த ஆண்டி நம்ம ஹீரோயின்கிட்ட உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாம்மா, அவள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இவ உடனே இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த மாதிரி சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம பால்டப்பா ஸ்விம்மிங் பூலில் காயாக இருந்து ரம்மி விளையாடிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி கால் பண்ணி நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன் என்னால் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் நைட்டு பப்புக்கு போயிடுறான். அப்போ அங்கே இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டுகிட்ட நமக்கு ஹீரோயினோட ஃபோட்டோயை காணிச்சு இவளை எப்படியாவது மடக்கணும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது அப்படின்னுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறான். உடனே வந்து அவங்க அங்கேருந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோயின் வழியில் நிற்கிற அதை பார்த்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு காரை நிப்பாட்டி வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அந்த மாதிரி பேசி எடுத்து அவளை காரில் ஏற்றிக்கிட்டு போகிறான். அப்போ இவனுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனுடைய தலையை அமைக்கி விட்டுறப்போ தான் அவள் வந்து அப்படியே சோனியா அகர்வால் ஒரு மாதிரி இருக்கிறா. ஒரு மாதிரினாதான் இவன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் கேட்காம வந்து அவனுக்கு காரை பிளாஸ்ட் பண்ணி கொண்டுடுறா. வந்து கொன்னதும் பால்டப்பா அங்கே வந்து பார்க்க வந்துட்டு அவன் இறந்ததுன்னு தெரிஞ்சதும் அப்படியே போயிடுறான். வீட்டில் உட்காந்து அவன் ரம்மி விளையாட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாரு, வீட்டுக்கு கூப்பிட்றா. உடனே இவனும் அவளுடைய வீட்டுக்கு போகிறான். போனதும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டே இருந்துக்கிட்டு இவனுக்கு குடிக்க கொடுக்குறா. இவன் நல்லா குடித்து எடுத்து இருந்ததும் அப்படியே வந்து நைட்டு மறந்து தூங்கிடுறான். அப்படியே தூங்கி முழித்ததும் அவன் பார்த்தா அங்கே சோனியா அகர்வால் நிற்கிறா. அவளை பார்த்ததும் இவன் வந்து ரொம்ப பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு என்னை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு எப்படி இல்லாமல் தப்பிச்சு வந்து காரை எடுத்துக்கிட்டு நேராக அவனுடைய ஃப்ளாட்டுக்கு ஓடி போயிடுறான். இவன் தப்பிச்சு வீட்டுக்கு வந்ததும் சோனியா அகர்வால் அவனுடைய வீட்டுக்கே வந்துட்டு அது அவளுடைய வீடு, அதனால தான் நான் உன்னை கொல்லலை, இது உன்னுடைய வீடு, சொந்த வீட்டில் இருந்து கொடுமையை அனுபவித்து செத்தாதான் உனக்கெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அவளை எப்படியெல்லாம் கொன்னாங்களோ அந்த மாதிரி அவனை வந்து ஃப்ளாஷ் பண்ணி கொண்டுடுறான்.
அப்படியே ஹீரோயின்ட்டு நீ இது உன்னோடைய வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் ஹீரோவும் வந்துடுறான்.